Hi guys, this is Sri Appan, CSAT faculty. இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு டிஃப்ரெண்டான சம் பார்க்கலாம். A can complete 20% of the job in 8 days. B can complete 25% of the job in 8 days. ஜென்ரலி A வந்து இவ்வளோ டேஸில் பண்ணுறாங்க, B இவ்வளோ டேஸில் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இதில் பர்சன்டேஜை இன்ஃபியூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து 8 நாளில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. A 20% ஆஃப் த ஜாபை முடிக்கிறதுக்கு 8 டேஸ் ஆகுதுன்னா 100% ஆஃப் தி ஜாபை 40 டேஸில் முடிச்சிருவாங்களா? B 25% ஆஃப் தி ஜாபை முடிக்கிறதுக்கு 8 டேஸ் ஆகுதுன்னா 100% ஆஃப் தி ஜாபை 8 4s are 32 டேஸில் முடிச்சிருவாங்களா? ஸோ நம்மளுக்கு டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தவரை ஒர்க் டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்டு எஃபிஷியன்சி, இந்த ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ ஏயோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு என்ன வரும்? ஏயோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு 4 வரும். ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் டன் செட் பண்ணிக்கலாம். ஒர்க் டன் வந்து நம்ம 116 செட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு நம்பரால் டிவைட் ஆகிற மாதிரி நம்பர். ஸோ 160/40 நம்மளுக்கு என்ன வரும்? 4 வரும். பியோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு என்ன வரும்? 5 வரும். ஏன்னா 160/32 5 கிடைக்கும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா பர் டே 9 ஒர்க் முடிப்பாங்க. கரெக்டாக? ஸோ 8 டேஸில் எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க? 8 × 9 ஒர்க் முடிப்பாங்க. நம்மளுக்கு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் 160 இது எவ்வளோ பர்சன்டேஜ்ன்ட்டு சொன்னால் போதும். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு என்ன வரும்? 8 இதையும் கட் பண்ணிக்கலாம், 20 இதையும் கட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு 5 வரும். 9 5s are 45% அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஸோ இதை மறுபடியும் பாருங்கள், முக்கியமான சம். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.